2 மீன் 5 அப்பம். திரும்பி மாறிட்டு. ஆமா, சரி. 2 மீன் 5 அப்பம். அப்ப நல்லா மேக்கப் போட்டு நல்லா அழகா வந்திருப்பானே. ஆமா, நல்லா. எத்தனை மீன்? 2 மீன் 5 அப்பம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஐயா சோத்திரம். சோத்திரம். வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்குங்க. அப்புறம் சார்லஸ் ஐயா, உங்க ஊழியங்கள்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்குதா? ஆண்டோடைய கிருபையினால உங்களுக்கு நல்லா போயிட்டு இருக்குது. அப்புறம் இந்த வருஷத்துல உங்களுக்கு ஒரு நன்மைகள் ஏதாவது உங்களுக்கு உண்டானதா ஏதாவது சொல்லுங்களா ஐயா? இதன் மூலமா இந்த ஏழைகளுக்கு நீங்க உணவு கொடுத்து அவரோட வயிறார பசி போக்குறீங்க. அந்த ஏழைகளுடைய சாப்பாட்டுக்கு நீங்க இப்ப என்ன வழி பண்ணிருக்கிறீங்க? என்ன உங்களுக்கு ஏதாவது காணிக்கையில் யாராவது கொடுக்குறாங்களா? அனைத்து ஆத்துமக்கள் ஏதாவது செய்யறாங்களா? அது கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. நான் எப்பவுமே சரி, கிட்டத்தட்ட 7 வருஷமா வீடியோ போடுறேன். நம்ம சேனல் பார்த்தவங்களுக்கு தெரியும். எல்லாமே ஓப்பன் டாக். சரிங்க. வெளிப்படையா என்ன பண்ணிடுவேன், பேசிடுவேன். வெளிப்படையா வந்து கேட்பேன். அதாவது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் பாருங்க, இப்ப இந்த பாக்ஸ்ல என்ன போட்டிருக்குன்னா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் சாரி, பாக்ஸ் தலைகீழ இருந்திருக்கு. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ். ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ்னா மீட்கும் கரங்கள். நம்ம பொதுவா வந்து கிறிஸ்டியானிட்டி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனாவே மீட்பு, ரட்சிப்பு, மீட்டெடுக்க வந்தவர். அதுதான் இதோட மீனிங். ஒருவேளை இல்லைங்க, இது வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டியை பேஸ் பண்ற மாதிரி இருக்கு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்ன்றது நீங்க இயேசு கிறிஸ்து அப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி காமனா கூட என்ன பண்ணலாம், யார் இதையும் போட வேண்டாம், நீங்க வந்து உங்களுடைய வசனங்கள் வேண்டாம், நாங்கள் இந்த வெறும் பாக்ஸ் இதுல வந்து என்ன இருக்குது ஐயா? ஃபீட் த ஹங்கர், பசியா இருக்கிறவருக்கு உணவு கொடு. அதான் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய விரிவாக்கத்தை ஐயா சொன்னார்கள். உங்களுக்கு இந்த வசனம் வேண்டாம், இது எங்களுக்கு விருப்பம் இல்லை என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் இந்த பாக்ஸை தேர்வு கொள்ளலாம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஆண்டோடைய மலையின் மேலே பிரசன்னமாக இருக்கும்போது பல ஜாதி மக்கள், புறஜாதி மக்கள் எல்லாரும் அந்த ஆண்டவருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது மதியான வேலை ஆகிவிட்டது. ஆண்டவர் 5 மீனையும் 2 அப்பத்தையும் அவர் ஆசீர்வதித்து 12 கூடைகள் நிறைய வைத்து ஆசீர்வதித்து கடைசி 2 கூடைகள் மிச்சமானது. அந்த அளவுக்கு ஆண்டவர் போஷிச்சார். அதே மாதிரி தெய்வ பிள்ளைகள் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது, ஏழை எளிய மக்கள் பசியோடு இருக்கக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் உங்களுக்காக கர்த்தராகிய இயேசு இரட்சகர் இந்த ஐயா மூலமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ இந்த வீடியோ மூலமாவும் என்ன சொல்றேன்னா, நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ்ன்றது பப்ளிக் மணி. இப்ப இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள், அவங்களோட பிறந்த நாள், அவங்க பிள்ளைகளோட பிறந்த நாள், அவங்க கல்யாண நாள், இல்ல யாரோட நினைவா இந்த மாதிரி உணவு கொடுக்கணும், இத்தனாம் தேதி இத்தனை பேருக்கு என்ன பண்ணுங்க, கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமா ரெக்கவரிங் ஹேண்ட்ஸை கான்டாக்ட் பண்ணா நம்ம வாலிபர்கள் என்ன பண்ணுவாங்க, நல்ல அருமையா வீட்டு சமையல் படி எந்த முதல்ல சொன்ன மாதிரி எந்த ஒரு கலப்படம் எதுவுமே இல்லாம, ஏன்னா ஹோட்டல் அப்படிங்கும் போது அது வந்து வியாபார ஸ்தலம், இது வந்து நம்மளுக்கு வியாபாரம் கிடையாது. நம்மளுக்கு வந்து முழுக்க முழுக்க நாட் ஃபார் சேல்ஸ், அதாவது உணவு விற்பனைக்கு கிடையாது. தாராளமா என்ன பண்ணட்டும், யார் லைனுக்கு வந்தாலும் நம்பர் இதுக்கப்புறம் பின்னாடி ஓட விடுறேன், நீங்களும் உங்க தெரிஞ்சவங்க 4 பேர்கிட்ட சொல்லுங்க. சொன்னீங்கன்னா நீங்க யார் வந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், கல்யாண நாள், பிறந்த நாளைக்கு நம்ம பாக்ஸ் உங்களுக்கு ஆண்டவர் ஏவுதல் படி நீங்க அதை செய்யலாம். 2 மீன் 5 அப்பம். திரும்பி மாறிட்டு. ஆமா, சரி. 2 மீன் 5 அப்பம். அது 5000 புருஷர்மார்கள், அதாவது ஆண்கள் மட்டும் 5000 பேரு. அப்ப பெண்கள் எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க, கணவன் மனைவியோட சேர்த்து பசங்க எல்லாம் சேர்த்தா ஒரு 15000 பேரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த விஷயத்துல நீங்க நல்லா பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட முதலாவது அற்புதமே என்னங்க, சாப்பாட்டுக்கு தான். ஆமா, காணா ஒரு கல்யாண வீட்டுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகமா அற்புதங்க அடையாளம் பண்ணதே வந்து சாப்பாடு விஷயத்துலதான். காணா ஒரு கல்யாணத்தை தண்ணீரை ரசமாக்குனவர், அந்த ரசம் நிறைவு பெற்றது. அதே போலத்தான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய குடும்பத்திலையும் அவர் அளவில்லாம ஆசீர்வதிக்க வேண்டும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட்டி கொடுக்க வேண்டும் சொல்லுகிறார் ஆண்டவர். அது உங்களுக்கு இந்த ரெக்கவரி ஹேண்ட்ஸ் மூலமாக உதவி பண்ணலாம். நீங்களே சாப்பாடுக்கு உதவி செய்யலாம். அதுக்கான தேவைகளை ஐயா சந்திப்பார்கள். நீங்கள் தேவைப்படும் போது ஐயாவை அணுகலாம். ஐயா, யாராவது உங்களுக்கு உதவி பண்ணணும்னு முன் வந்தா நீங்க அதை எப்படி அணுக போறீங்க? அது நம்ம பின்னாடியே டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவுக்கு பின்னாடி வரோம். இல்லை இந்த வெப்சைட்
www.recoveringhands.org இந்த வெப்சைட்டுக்குள்ள போனாவே லாகின் பண்ணாவே எல்லா டீடைலுமே ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ். அதுக்கு ஒரு ஆபீஸ் ஆண்டவர் ஐஎஸ் கொடுத்துருக்காங்க. சரி, போக இங்க கிச்சன், பல ஏழைகளுக்கு ஒரே இடத்துல சமைச்சு அங்கேயே பார்சல் பண்ணி வீட்டு சுவையோட நீங்க இப்போ பாத்தீங்கல்ல, ஆமா ஆமா, எந்த ஒரு அஜினமோட்டோ எந்த ஒரு கலப்படம் எதுவுமே இல்லாம அழகா சமையல் செஞ்சு கொடுத்தோம். ஆமா இல்லையா? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் உதவின கரத்தினால் இல்லாதவர்களுக்கு, அவர்களுக்கு ஒருவேளை உணவுக்கு கஷ்டப்படுபவர்களுக்கு நாங்கள் கொண்டு போய் கொடுக்கிறோம். அவர்கள் பாலத்துக்கு கீழே இருக்கிறார்கள், குடிசை வீட்டில் இருக்கிறார்கள், ரோட்டு ஓரத்தில் இருக்கிறார்கள். இப்படி ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாமல் இருக்கிற ஏழை குடும்பத்தாருக்கு ஆண்டுடைய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் அது உணவை நாங்கள் அது கொடுத்து வருகிறோம். அவர்களும் திருப்தியாக மிகவும் சந்தோஷத்தோடு கொடுக்கிறோம். ஆனாலும் தேவன் எங்களை மேன்மேலும் இது கொடுக்க, ஏழைகளுக்கு கொடுக்கிறதான நல்ல தருணத்தை ஏற்படுத்தி தருவார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஏழைகளுக்கு செய்வதில் நாங்கள் எங்களுடைய ஐயா சார்லஸ் அவர்களும், இங்கே நமது சகோதரர் வாலிப பசங்கள் ஒரு 7-8 பேர் இருக்கிறார்கள். அவர்களும் சேர்ந்து சமைத்து எடுத்து அப்படி இருக்கிற இடம் தேடி யார் யார் எங்கெங்கே இருக்கிறார்களோ, பசினால் வாடுகிறார்களோ, தேவையை அறிந்து இருக்கிறார்களோ, பஸ் ஸ்டாண்டு ஓரம், இப்படி எல்லா இடத்துக்கும் நாங்கள் கொடுக்கறதுக்காக நாங்கள் பிரயாசம் பண்ணி தேவனுடைய ஊழியத்தை நாங்கள் செய்வதற்கு ஏற்ற வேளையில் நாங்கள் அவர்களுக்கு கரெக்டான நேரத்தில் கொண்டு கொடுக்கறதுக்கு கிருபை செய்ததுக்காக நான் ஆண்டவருக்கு கோடான கொடி சொந்தத்தை சொல்லுகிறேன். மேலும் இதற்கு உதவின அனைத்து தேவ பிள்ளைகள் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டும். அவர்கள் கொடுத்த உதவினால்தான் நாங்கள் அந்த ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆண்டவர் எங்களோடு பலத்தையும் சுகத்தையும் தந்து அவர்கள் இடத்துல கொண்டு கொடுக்கறதுக்கு தேவன் கிரியை செய்கிறார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த அன்பினால் நம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அன்பை பற்றி தான் ஆண்டவர் போயிருக்கார். அன்பு இல்லை என்றால் அதின் பயன் இல்லை. அன்பு எதிர்த்து வருவது ஒருத்தருக்கு ஒருவேளை உணவு கொடுக்குற அந்த சந்தோஷம் இருக்குதே, அது எல்லையற்றது. அந்த உணவுக்காக நாங்கள் பிரயாசம் பண்ணி எங்கள் ஐயா சார்லஸ் ஐயா, எங்கள் மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் சேர்ந்து செய்து அவருக்கு நல்ல உணவை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். இந்த தருணத்தில் நாங்கள் அவர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுத்த ஐயாவுக்காகவும் நாங்கள் மிகவும் கோடான கூட நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சோத்திரம் செய்வேனே ரட்சகனே, சோத்திரம் செய்வேனே ரட்சகனே, சோத்திரம் செய்வேனே ரட்சகனே, சோத்திரம் செய்வேனே. ரைட், வேற அடுத்த பாட்டு பாடுமா? பாடுங்க எல்லாரும் சேர்ந்து. இப்பொழுது கூட நாங்கள் இன்று 100 சாப்பாடு ஏற்பாடு பண்ணி சமையல் செய்து ஆக்கி எடுத்து அதை இந்த மாதிரி ஒரு பாக்கெட்டை அடைத்து நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து, பசங்க பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து நாங்கள் சாப்பாடாக்கி சமையலாக்கி பாக்கெட் பண்ணி எடுத்து இல்லாதவர்களுக்கு, பாலத்துக்கு கீழே, குடிசையிலே, ரோட்டு ஓரம் இருப்பவர்களுக்கு, பஸ் ஸ்டாண்டில், இப்படி எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் கிரியை செய்திருக்கிறார். இந்த கிரியை செய்த அனைத்து நண்பர்களுக்கும் நாங்கள் இயேசுவின் நாமத்தால் மனதார வாழ்த்துக்கிறோம். ஏனென்றால் பசியோடு இருப்பது கொடுக்கிறது தான் மிகப்பெரிய தானம். அந்த தானத்திலே சிறந்த தானம். ஆண்டவரை இயேசு என்ன சொல்லுகிறார்? அன்பை போதிக்கிறார். அன்பே பிரதானம். அன்பு எதிலிருந்து வருது? ஒருத்தர் கொடுக்குற உணவுல தான் வருகிறது. அதனால் நீங்கள் இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்கு கர்த்தர் உங்களோட கிரியை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஏசப்பா, எத்தனையோ ஒரு ஆகாரத்துக்காக இயங்கிக் கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருத்தர் இல்லாமல் இருக்கிறார் ஆண்டவரே, அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கறதுக்கான நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. அனைத்து ஊழியர்களுக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொடுத்து உதவின அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி ஆண்டவரே. அனைவரும் பசித்து ருசித்து சாப்பிட்டு திருப்தி அடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் வாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. இது எல்லோருக்கும் பிரயோஜனமாக அமைய, இல்லாதவர்கள் பசியை ஆத்த கிருபியாய் வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருக்கும் கொடுத்து உதவ, இல்லாதவர்களுக்கு அனைவருக்கும் கொடுத்து இந்த பசியை போக்க நீர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உதவி செய்ததுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லோருக்கும் கொடுத்து உதவுகிற அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எத்தனை மீன்? 2 மீன் 5 அப்பம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2 மீனை 5 அப்பத்தை ஆண்டவர் எடுத்து தட்டத்திரை கையில ஏந்தி பல மடங்கு மக்களுக்காக கொடுக்கப்பட்டு 2 கூடைகள் மீதம் இருந்தது. கர்த்தர் எப்படி போய்த்தார் என்பது பரிசுத்த வேதாகமத்திலே உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதை நீங்க தெரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிக்க நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை யாரும் வாழ்த்தி வணங்குகிறோம்.
நன்றி. தாகம் என்பது பொது உடைமை, நதிகள் ஏனோ தனி உடைமை. தாகம் என்பது பொது உடைமை, நதிகள் ஏனோ தனி உடைமை. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. பார்வையிலே தாயின் பாசம், செய்கையிலே பரவும் ஆசம். உத்தேசம் இன்றி உயர்ந்திடும் இத்தேசம். பிரபஞ்ச கொடியில் பழம் பெறும் தேசம். உயரச் சுமக்கும் தோள் எங்கே? தொப்புள் கொடி போல் நாட்டின் கொடியை உணர்ந்தால் உயரும் நாள் இங்கே. தேசமே நமது நேசம், தேசமே நமது வாசம். தேசமே நமது சுவாசம், சந்தோஷம். பார்வையிலே தாயின் பாசம், செய்கையிலே பரவும் ஆசம். உத்தேசம் இன்றி உயர்ந்திடும் இத்தேசம்.